இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆகக்கூடிய ராக் அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கலந்த ஒரு வேற லெவல் சீரிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஜெய் பிரகாஷ் அப்படின்ற படத்தோட நாயகன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அவருக்கு நல்லா படிச்சு உயரதிகாரி ஆகணும் அப்படின்ற மாதிரியும், இவரோட அப்பா 30 வருஷமா கான்ஸ்டபிளா இருந்து ரிட்டையர் ஆனவர். அண்ட் அது மட்டும் இல்லாம உயரதிகாரிகள் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொண்டு போவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால சுத்தி இருக்கிறவங்க இவரெல்லாம் பெருசா எடுத்துக்காம இருக்கும்போது, இதை தாண்டி அதாவது அப்பாவோட இந்த பேரை தாண்டி நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அப்பதான் ஒரு 2 குழந்தைகள் காணாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு கேஸ் இவரோட கைகளுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த கேஸால இவரோட வாழ்க்கையை திருப்பி போடுற மாதிரியான பல சம்பவங்கள் அண்ட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத பல திருப்பங்கள் அப்படின்ற மாதிரி இந்த சீரீஸை வேற லெவல்ல கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு குறிப்பிடுறேன். இந்த சீரீஸோட கதைகளும் 1970 அப்படின்ற மாதிரியோ, இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 2 குழந்தைகளை நமக்கு காமிக்கிறாங்க. முதல் குழந்தை, அதாவது பெண் குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேர் சுமன் அப்படின்றது, பக்கத்துல இருக்கிறது அவங்களோட தம்பியா இருக்கும் சாஹில் அப்படின்றது அவங்களோட பேர். ஸோ வேகமா கிளம்பி ஸ்கூல் பஸ்ஸை பிடிக்கலான்னு போகும்போது தம்பி லேட்டா வந்ததால ஸ்கூல் பஸ் நிக்காம போயிடுது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்திலே ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கு. அங்க எல்லாருக்கிட்டையும் லிப்ட கேட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கார் வந்து இவங்களுக்கு லிப்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரியோ. ஸோ லேட்டா போறது இவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று. லேட்டா போயிட்டாங்க அப்படின்னா லிப்ட் கேட்டு போறது இவங்க யூஸ்வலா பண்ணிட்டு இருக்க ஒண்ணு அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அவங்க 2 பேருமே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அக்கா இருக்காங்க இல்லையா, ரேடியோ ஸ்டேஷன்ல பாட்டு பாடணும் அப்படின்றதுக்காக இவங்களை அழைச்சிருக்காங்க. ஸோ தம்பி சும்மா கூட போகணும், அதாவது பாடி கார்டு அப்படின்ற பேர்ல அம்மா அவங்களை கிண்டல் பண்ணி 2 பேரையும் அனுப்பி வைக்கும் போது 7 மணி வாக்குல இவங்களோட பொண்ணு பாடின பாடல் கேட்க போகுது அப்படின்ற மாதிரி 2 பேரும் சந்தோஷமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பாடல் அங்க ஒளிபரப்பாகல. ஒருவேளை லேட்டா போனதால வேற யாருன்னா பாட சொல்லியிருப்பாங்களோ, நம்ம எதுக்கும் அங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் இல்லையா, ஏன்னா இன்ன வரைக்கும் அவங்க வீடு வரலையே அப்படின்ற மாதிரி கரவர் இருக்காரு. அவர் வேகமா அங்க போக வீட்டுல இருக்க அவங்களோட அம்மாக்கு லைட்டா பயமா இருக்கு. நம்மளோட பொண்ணு நிறைய முறை அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அவளை பாட வைக்கல அப்படின்னா அவளோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க அன்னைக்கு இந்த ரேடியோ ஸ்டேஷனே வரல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கோட தன்னோட மனைவிக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்களான்னு கேட்க இன்னும் வரல. சரி, நீ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போன் பண்ணி பாருன்னு சொல்ல இவங்க எல்லார்கிட்டயும் போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கேயுமே அவங்க வரல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ பயந்து போறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சம்பவத்துக்கு ஒரு 8 நாளைக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி போட்டு தியேட்டர்ல ஒரு 2 கேரக்டரை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஒருத்தரோட பேர் ராஜு அப்படின்றது, இன்னொருத்தரோட பேர் பாபு அப்படின்றது. சோ 2 பேரும் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 2 பேரும் எதிர்ச்சியா பக்கத்து சீட்ல ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத கவனிக்கிறாங்க. பருமனான ஒருத்தர் ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு பயங்கரமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெருசா இருக்கானே, எப்படிரா இது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு அவனை ஏதாவது பண்ணணுடா அப்படின்ற மாதிரி இந்த நபர் ரெஸ்ட் ரூம் போகும்போது இவங்க வேணும்னே இப்ப வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் கூட சண்டை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவரோட கோட் எல்லாத்தையும் உருவிட்டு பாக்கெட்டை ஃபுல்லா செக் பண்றாங்க. வெறும் 6 ரூபாய் தான் இருக்கு. ஸோ 70s காலகட்டத்தில் 6 ரூபாய் அப்படின்றது பெரிய பணமா இருந்தாலும் இவன் அவ்வளோ பெரிய ஆளு அடிச்சு காசு பண்ணுங்களான்னு பார்த்தா என்னையா இவ்வளவுதான் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவனை மறுபடியும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. செக்யூரிட்டி வர ஆரம்பிக்கிறாரு. இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போறானுங்க அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ணா இங்க பிரசன்ட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாயகனோட அப்பா அப்படின்ற மாதிரி ஒன்லைனா சொல்லியிருந்தா இல்லையா, அந்த மனுஷன் ஸ்டேஷனுக்கு வந்து அங்க இருக்க எல்லாருக்கும் ஃபுட்டை பரிமாறிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் உள்ள வர ஆரம்பிக்கிறார். நீ படிச்சுக்கிட்டே இருக்கிறதால உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, நீ என்ன வேணா பசியோட ஒருத்தர் இருந்தா அப்படின்னா அவனுக்கு தப்பு பண்ணணும் அப்படின்னு என்ன தோணும். அதனாலதான் சாப்பாடு அப்படின்றது எப்பயுமே முக்கியமான ஒண்ணுப்பா. அதை எக்காரணத்தை கொண்டு நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டே இருக்கும்போது சீனியர் ஆபீசர் கிட்ட இருந்து ஒரு கேஸ் ஒன்று வர ஆரம்பிக்குது. ஸோ வேகமா இவர் எங்க போறாரு அப்படின்னா, ஒரு 2 குழந்தைகள் வீட்டுக்கு போயிட்டு இன்னும் திரும்பல அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் போக ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தையோட அப்பா ஒரு மிலிட்டரி ஆபீசர், அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த இடத்துக்கு போய் அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்க, குழந்தைங்க ஒரு 4 மணிக்கு வெளியே போனாங்க அப்படின்ற மாதிரி ரேடியோல இவங்களுக்காக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை ஒளிபரப்புவாங்க அப்படின்ற மாதிரி நாங்க காத்துக்கிட்டே இருக்க அது அங்க லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணப்படவே இல்லை. இதனால நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் எங்களோட குழந்தைகள் அந்த இடத்துக்கு போகவே இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்ன படுதுன்னு தெரியாம எல்லா இடத்துலயுமே நாங்க தேடிட்டோம். அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகத்துல நின்றுகிட்டே இருக்கும்போது நாயகன் ஓடி போனவங்களோட வயசு எல்லாத்தையும் கேட்கிறாரு. பொண்ணுக்கு ஒரு 16 வயசு அப்படின்ற மாதிரியும், இவங்களோட தம்பியோட வயசு ஒரு 12 வயசு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்றதுக்காக அக்கம் பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டயுமே தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டெட் பாடி கிடைக்குது அப்படின்ற மாதிரி
இவங்களுக்கு தகவல் தெரிய ஆரம்பிக்க இவங்களோட அப்பாவை, அதாவது அந்த குழந்தையோட அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மனுஷன் திறந்து பாக்குறாரு. கண்ணீரோட வெளியே வந்து, இது என்னோட குழந்தைகள் இல்ல, எங்களோட குழந்தைகளை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமா நின்னுகிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனை அந்த பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு 6 ரூபாய், அது வெறும் 6 ரூபாய் கொண்டுகிட்டு இவனுங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஏடா அவனை பிடிச்சி பெரிய ஆள் ஆகலான்னு பார்த்தா வெறும் 6 ரூபாய் வச்சிருக்கான், இதை வச்சு என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பாபு ராஜு கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, டே என் ஃப்ரெண்டு அப்பவே எனக்கு ஒரு நல்ல விஷயத்த வாங்கி தர அப்படின்ற மாதிரி சொன்னா, உன் கூட இருக்கிறத விட்டு நான் அவன் கூட போயிருந்தேன், இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வந்திருப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி படுத்துக்கிட்டே இருக்கு. இது பக்கத்துல இருக்கவரை கோவப்படுத்துது அப்படின்ற மாதிரி, போப்பா இப்ப என்ன குறைஞ்சு போயிடுச்சா, அப்போ அவங்க கூடயே போ அப்படின்ற மாதிரி எட்டி உதச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த ராஜு கோபம் அடைகிறார் அப்படின்ற மாதிரியும், நீங்க இருந்து கிளம்பணும் அப்படின்றதுக்காக எல்லா துணிகளையும் பேக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் ஓடி வந்து சமாதானப்படுத்துறாரு. என்ன நண்பா, அவ்வளவுதான் நம்ம பழக்கம், சரி வா எதுவா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு, இவருங்க உங்களோட வாழ்க்கையில நேர்மையா உழைக்கணும் அப்படின்ற என்னெல்லாம் சுத்தமா கிடையவே கிடையாது, உன்னை வெயிட்டா பண்றோம், அது மூலமா செட்டில்ட் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே கற்பனா பிரசன்ட்ல சோ அந்த குழந்தைகள் காணாம போயிட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தரை பிடிக்கிறாங்க. பயங்கரமா ஆயிடுச்சு, உண்மையா சொல்லுடா அந்த 2 குழந்தைங்களும் என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மனுஷன் கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாத்தையும் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார், எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல மறுபடியும் அடி விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணல சார், ஆனா ரீசன்ட் டைம்ல ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியோ, அவன் குழந்தைகள் எல்லாத்தையும் கடத்தி குவைத் தன் மத்த வெளிநாடுகளுக்கு அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுருவான், அண்ட் கடத்துற குழந்தைகள் அவன் பக்கத்துல இருக்க காட்டு பகுதிக்குள்ளதான் சேஃபா வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இவங்களுக்கு இந்த கேஸ்ல ஒரு லீட் கிடைச்சிருக்கு, அதை விடக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட மொத்த டீமையும் எடுத்துக்கிட்டு இவங்க காட்டுக்குள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சிட்டியில ஒரு சில போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே பிளாஷ்பேக்ல 2 பேரும் பெருசா ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டானுங்க. இதனால ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு காரை பாக்குறானுங்க. அப்படியே ஆட்டையை போட்டு கார்ல பறிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டை பாக்குறானுங்க. உள்ள ஆள் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சரி கொள்ளையடிக்கலாமாடா அப்படின்ற மாதிரி ராஜு கிட்ட பாபு கேட்கும்போது இந்த மனுஷன் யோசிக்கிறாரு, டே பூட்டின வீடு தானடா, உள்ள போறோம், நமக்கு தேவைப்படுற அதாவது கண்ணில் தென்படுற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன்டா அப்படின்ற மாதிரி உள்ள ஃபோர்ஸா என்ட்ராய் போகும்போது அங்க இவங்களுக்கே தெரியாம ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி தான் போனாங்க இல்லையா, ஒரு வயசான நபர் அங்க உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ, இவங்களை பார்த்ததும் அவனை இங்க இருந்து வெளியில போங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது பாபு இருக்கா இல்லையா, புடிச்சு ஒரே அடி, தாத்தா நீ எதுவும் பண்ணாம இருந்த அப்படின்னா நாங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி கட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவங்க வீட்டுக்குள்ள இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ, அந்த சமயம் பார்த்து ராஜு இருக்கா இல்லையா, வெளியில ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி போக இவரோட நண்பரை காணோம். அந்த வயசான நபர் பட்டனி இவரோட காலை பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவருக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல, ஐயோ காலை விடியா அப்படின்ற மாதிரி எட்டி உதச்சிட்டு தன்னோட கார்ல போய் உட்காரும் போது அங்க இவரோட நண்பர் இருக்காரு அப்படின்ற மாதிரி, டே இடா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க, ஆமா எதனா எடுத்தியா இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்க பின்னாடி கைய காமிக்கிறாரு. அங்க பார்க்கும்போது ஒரு பையன், அந்த வீட்டுல இருக்க அந்த பையனை இங்க தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி, டே பையனை இங்க இருந்து விட்டுலாண்டா, எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனையில இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையனை இறக்கி விடலான்னு போகும்போது இந்த மனுஷன் செம்ம டென்ஷனா, ராஜு இங்க இருந்து அந்த பையனும் வெளியே போக போறது கிடையாது, நீயும் வெளியே போகிறது கிடையாதுடா, வீட்டுக்குள்ள இருந்து அந்த பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தல, அதெல்லாம் 10 காசு 15 காசு கூட தேராதுடா, இவனை வச்சு நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி இந்த பையனோட அங்க இருந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரியோ கட் பண்ண பிரசன்ட்ல காட்டுக்குள்ள தேடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதனால இதுக்கு மேல காட்டுக்குள்ள தேடுறது சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கூட இருக்க போலீஸ்காரங்களா கேட்கும்போது நாயகன் இதை ஏத்துக்கிறாரு. சரி நம்ம செக் பண்ண வரைக்கும் போதும், அண்ட் மழை நின்றதும் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க, இதுக்கு அடுத்த நாள் காலையில ஒருத்தர் ஆடு மேய்க்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள எல்லா ஆடுகளையும் கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ரத்த கரைகளோட ஒரு ஷூ கிடைக்க ஆரம்பிக்குது. என்னையா இது ரத்தமா இருக்கே அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்க ஆரம்பிக்க பக்கத்துல நிறைய ஈ முச்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் இவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா அந்த லெவல்ல 2 பிணங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரோட பிணம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ப்ரூட்டலான முறையில கொலை பண்ணிருக்காங்க. சாகிறதுக்கு முன்னாடி 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த ரெட் பாடி மூலமா இவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க ஒரு எவிடன்ஸை கூட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா இடங்களையும் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ரத்தக்கரையோட துணிகள் அண்ட் இவங்களோட ஷூ அப்படின்ற மாதிரியும் அண்ட் 3வது ஒரு காரோட கண்ணாடி கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அது கூடவே இது 70s காலகட்டம் அப்படின்றதுனால ஃபாரன்சிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். புதுசா ஒரு டாக்டர்ஸ் குழு வேற வராங்களா, போலீஸ் வேலையா அவங்க பார்க்க போறாங்களா, சோ எதையும் மிஸ் பண்ணாம எடுத்து வங்கியான்னு சொல்ல சீனியர் ஆபீசர் இந்த
ஸ்பாட்டுக்கு வராரு அப்படின்ற மாதிரியோ இறந்து போனது உண்மையில அந்த மிலிட்ரி மேனோட 2 குழந்தைகளான்னு கேட்க இவரோ சரி எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்ல, என்னையா இப்படி ப்ரூட்டலான முறையில கொலை நடந்திருக்கு, இந்த கேஸை நீ உடனடியா எடுத்து நடத்தி ஆகணும். அண்ட் என்ன தாண்டி அதாவது இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றதால அங்க நிறைய மீடியாக்காரங்களா வந்திருக்காங்க. மீடியாக்காரங்களுக்கு என்ன தாண்டி எந்த விதமான நியூஸோ நீ தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயம்னு பார்த்து அந்த குழந்தைகளோட அப்பா அங்க வராரு அப்படின்ற மாதிரியோ இந்த குழந்தைகளை பார்த்தா அவரோட மனம் எப்படி இருக்கும். இதனால அங்க இருக்க எல்லாருமே சார் நீங்க பார்க்க வேண்டாம் சார்னு தடுக்கலாம் ட்ரை பண்ண, ஆனா அந்த மனுஷன் கிட்ட போகிறார். அவங்கள ப்ரூட்டலான முறையில கொலை பண்ணி அவங்க 2 பேரும் சாகுற வரைக்கும் கூட ஒன்னா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த விஷயங்களை பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும்போது அப்பதான் போலீஸ்காரங்க சிட்டி முழுக்க விசாரிச்சிருப்பாங்க இல்லையா. அப்ப ஒருத்தர் இந்த 2 குழந்தைகளுமே ஸ்கூட்டில ஏத்திட்டு போயிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஸ்கூட்டி கலரோட ஒருத்தர் துப்பு கொடுத்திருக்காரு போல. இதனால போலீஸ்காரங்க மும்முரமா அந்த விஷயங்கள்ல இறங்க ஆரம்பிக்க இவங்களுக்கு கிடைச்சது காரோட கண்ணாடியாவே இருந்தாலும் இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் அந்த ஸ்கூட்டரை நோக்கி போக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியே ஊர்ல யாரெல்லாம் அந்த ஸ்கூட்டரை பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் சார் நேத்து அந்த 2 குழந்தைகளுக்குமே நான் தான் சார் லிப்ட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் வண்டியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த 2 குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. லிப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவர் பாக்குறாரு சரி குழந்தைங்க தானே அப்படின்ற மாதிரி ஏத்திட்டு போக இவங்க போக வேண்டியது ரேடியோ ஸ்டேஷன். ஆனா இந்த நபர் வேற ஒரு ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால நியர்பைல இருக்க பஸ் ஸ்டாப்ல நான் இறக்கி விட்டு போனேன் சார், அதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து வர போகுது அப்படின்னு நான் பார்த்திருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி இருப்பேன் சார், அன்னைக்கு நான் பார்க்கும்போது அவங்க ஜாலியா தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகன் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ஃபாரன்சிக் டீமை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தைங்களோட 2 பேரோட உடம்புலயும் பயங்கரமான காயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நைட்டு முழுக்க மழை பெஞ்சிருக்கு இல்லையா. சோ நிறைய எவிடன்ஸ் அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் எக்ஸாமின் பண்ணிருக்கோம். லேட்டரா இது எல்லாத்தையும் நாங்க கன்க்ளூஷனா ஒன்று தருவோம். இப்போ அனலைஸ் பண்ண வரைக்கும் நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட உடம்புகள்ல நிறைய காயங்கள் இருக்கு. அது எதுவுமே சாதாரண கத்தியால பண்ணதே கிடையாது, ஒரு வால் மாதிரியான ஒண்ணுத்தால தான் பண்ணிருக்கணும். ஏன்னா அவங்களோட wound எல்லாமே பயங்கர டீப்பா இருக்கு அப்படின்ற மாதிரியும் அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களோட பின்னந்தலையில பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயம் தான் இவங்க சாகரத்துக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் மிச்ச விஷயங்கள் எல்லாமே நாங்க ரிப்போர்ட்டா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இந்த 2 பேரோட பாடியை ஃபேமிலி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியோ அவங்களுக்கு இறுதி சடங்கு எல்லாத்தையும் கண்களைகிட்டே செய்ய ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ண பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. அந்த பாபு அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா அந்த குழந்தையோட அப்பாவுக்கு போன் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி எனக்கு 2 லட்சம் வேணும்டா, நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு நீ உன்னோட குழந்தைய வாங்கிட்டு போடா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்மளோட ரேஞ்சு வேற மாதிரி ஆக போகுது. நம்ம லட்சாதிபதி ஆக போறோம் அப்படின்ற மாதிரி அவரோட காதலி ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ அங்க போய் அவங்க கிட்ட நம்ம லட்சாதிபதி ஆக போறோம், அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை நம்ம சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வீட்டுல வந்து கல்யாணத்தை பத்தி பேசு அப்படின்ற மாதிரி பல முறை பேசியிருக்காங்க. ஆனா இந்த மனுஷன் கண்டுகிட்டதே கிடையாது. இப்போ அவரை வந்து பேசுறாரு இல்லையா இதனால கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட அப்படியே கட் பண்ண அவரோட நண்பர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த பையனை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி ஏமாத்திட்டு அங்க வந்து தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ண இவர் ஓடி போய் பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ அதே சமயத்துல இவரோட நண்பர் அதாவது பாபு இருக்கா இல்லையா அவர் அந்த பணங்கள் எல்லாத்தையும் அந்த அப்பங்கிட்ட இருந்து வாங்கி அந்த பையனை கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக அப்பனை ஒரு இடத்துல வர வச்சு நீ ஒரு இடத்துல பணத்தை வச்சுட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் பணத்தை பார்த்ததும் பயங்கர ஆசை வேக வேகமா அதை ஓடி போய் எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது போலீஸ்காரங்க இவரை சுத்தி வளைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடி போறாரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அந்த ஃபாரன்சிக் டீம்ல இருந்து இன்னொரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த காரோட கண்ணாடி கிடைச்சது இல்லையா அந்த கண்ணாடியை டீப்பா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு பச்சை கலர் காருடையது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. உடனே நாயகன் என்ன பண்றாரு அப்படின்னா ஊருக்குள்ள யாரெல்லாம் பச்சை கலர் கார் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் விசாரிங்க, அவங்களோட கண்ணாடியை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்க பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ அந்த பையனோட அப்பா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டான் இல்லையா இதனால பாபு பயங்கர கோபமா வந்து அவங்க அப்பா என்னையே போலீஸ்காரங்க கிட்ட போட்டு கொடுக்க பார்த்தான்டா, இவனோட கையில காலை வெட்டி அமிச்சாதான் அவன் அப்பன் திறந்து வா அப்படின்ற மாதிரி வேகமா கத்தி எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்க அந்த பையன் அலற ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ராஜுடைய அந்த பையன் பாவண்டா விட்டுடலாண்டா எதுக்காக அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரை தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் விட்டுறதா தெரியலடே என்ன விடுடா அவன் போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்க பார்த்தாண்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது இங்க இவனுக்கு 2 பேருக்கும் நடுவுல ஒரு மாதிரி கிளாஷ் ஆகுது. இதனால கோபம் அடைஞ்ச இந்த பாபு என்ன பண்றாரு அப்படின்னா பாட்டில் எடுத்து ஒரே அடி அந்த ராஜுவை ஓரமா தள்ளி விட்டுட்டு இந்த பையனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக ராஜு எழுந்து வந்து இவர் அடிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல ஒரு லாக்கு போட்டுட்டு அவனை நீ நான் சொல்றதை கேட்ட அப்படின்னா அவனை விட்டுடுற அந்த பையனை நீ எதுவுமே பண்ணக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணி அவரை அமைதிப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரியோ அந்த சமயம் பார்த்து அந்த பையன் இருக்கான் இல்லையா
பயங்கரமா அழுகுறான். டேய் நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா, அமைதியாருடா அப்படின்ற மாதிரி பாபு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பையன் கேட்கறதா தெரியல. நடந்த விஷயங்கள அந்த பையன் பயந்து அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. நான் சொன்னா நீ கேட்க மாட்டியாடான்னு கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா போய் 2 சொருகு அந்த இடத்துல பையன் இறந்து போறான். ரியலைஸ் பண்றதுக்குள்ள இவ்வளவு பெரிய வேலையை தன்னோட நண்பன் பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி ராஜு ஸ்டன் ஆகி நிற்கும் போது நான் அதை வேணும்னே பண்ணலடா, அவன் கத்திக்கிட்டே இருந்தானா, அவனை பயமுறுத்தணும் தான் கிட்ட போனேன், என்ன அறியாமலே இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா வாடா இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இந்த ஊரை விட்டே போறாங்க. அதாவது இவங்க இருக்கிறது மும்பையா இருக்கும். ஸோ மும்பையை விட்டு டெல்லி பிளைட் ஏறி கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரியோ. அதே சமயத்துல நாயகன் அவரோட சீனியர் ஆபீசர் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு கான்பிடென்ஷியலான கேஸ் அண்ட் மிலிட்டரி மேன் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்றதுனால இந்த கேஸை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மேல் இடத்துல இருந்து எல்லாரும் பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ ஒரு நாள்ல உன்னால முடிஞ்ச விஷயங்களை நீ பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த கேஸ் உங்ககிட்ட கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரியோ. இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த கேஸை சௌஹான் அப்படின்ற ஒரு நபர் எடுத்துக்க போறார். உன்னோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீ அவர்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகன் தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையும் கிராக் பண்ணி இப்ப அந்த காரை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இதை சொல்லும் போது நீ காரை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லாத, எவிடன்ஸ் எங்க, அந்த கார் எங்க அப்படின்ற மாதிரி மட்டுமே தான் இங்க இருக்க எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. சோ இதுக்கு மேல நீ பேச வேண்டாம், நாளைக்கு இந்த கேஸை நீ ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதனால ஒரு ரிப்போர்ட்டர் காமிச்சாங்களே, லேடி ரிப்போர்ட்டர், அவங்கள சந்திக்க போறாரு அப்படின்ற மாதிரியோ. அது மூலமா தான் இவங்க 2 பேருக்கும் காதல் இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்த மனுஷன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பாவோட பேரை தாண்டி என்னோட பேர் இங்க நிலைக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு முதலா ஒரு கேஸ் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமா அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனா அந்த கேஸோ இப்ப என்கிட்ட இருந்து இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க அப்பதான் இவருக்கு ஒரு யோசனை வர ஆரம்பிக்கிட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில தான் இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணோம் இல்லையா, இன்னைக்கு நைட்டு முழுக்க இந்த கேஸ் என்னோடது தானே அப்படின்ற மாதிரி அந்த கிரைம் சீன் இருக்கு. அந்த இடத்துக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. கார் முன்னாடி ஏதோ ஒன்று வந்ததாலே ஒரு சடன் பிரேக் அடிச்சு என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவர் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க தேடிக்கிட்டு இருக்க பச்சை கலர் கார் இருக்கு இல்லையா, அது ஒரு ஓரமா காட்டு பகுதிக்குள்ள நின்னுகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். அடுத்த சீனே ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் எல்லாரும் அங்க வந்து அந்த கார்ல இருக்க எல்லா விஷயங்களும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு மாதிரியோ. அவங்களுக்கு ஒரு 4 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல 2 பேர் இந்த குழந்தைகள் அப்படின்னு மாதிரியோ, இன்னும் 2 பேர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணவங்களா இருக்கலாம். அண்ட் மேற்கொண்டு நாங்க விசாரிச்சுட்டு சொல்றோம் அப்படின்னு மாதிரி சொல்ல இப்போ நாயகன் அந்த கார் எங்க அப்படின்னு மாதிரி தான் கேட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுத்துட்டார். இதனால இவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இந்த கேஸை நானே பார்த்து கொடுக்குவா சார்னு சொல்ல அந்த மனுஷன் யோசிக்கிறாரு, உனக்கு மேக்சிமம் நான் 48 மணி நேரம் டைம் தரேன்ப்பா, அதுக்கு மேல ஒரே ஒரு நிமிஷம் கூட தர முடியாது, உன்னால இந்த கேஸை அதுக்குள்ள சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்க ஒரு முடியும் அப்படின்னு கான்பிடென்ட்டோட அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க அப்படியே கற்பனை பிளாஷ்பேக். சோ அந்த பையனை போட்டு தள்ளிட்டு இவங்க டெல்லி வந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. இதனால இவங்க 2 பேருக்கும் நடுவில், அதாவது அந்த பையனை கொலை பண்ணதால இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை. இந்த ராஜு இருக்கா இல்லையா, நம்ம சின்ன சின்ன தப்புக்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு சுத்தி இருந்தோம், அது கொள்ளையடிக்கணும் அப்படின்ற மாதிரி போனோம், இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி கொலை பண்ணிட்டு வந்திருக்கோம் மேடா, அந்த சின்ன பையனை நீ கொலை பண்ணது எனக்கு ஏத்துக்கும்படியா இல்லடா அப்படின்ற மாதிரி கோபமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் யோசிக்கிறாரு, டி சின்ன வயசுலயே என்னோட அப்பா என்னை விட்டு போயிட்டாண்டா, அம்மா தீ குளிச்சு இறந்து போயிட்டாங்க, அப்ப ஏற்பட்ட காயம் தானே என் கையில இருக்கு, என்னோட கையில ரேகை அப்படின்றது இல்லவே இல்லை தெரியுமா, அவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சேன், நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்த மாட்டோமா அப்படின்னு மாதிரி நான் தப்பான பாதைக்கு போயிட்டு இருந்தாண்டா, இனிமேல் நீ சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன்டா, என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு மாதிரி அங்க எல்லாரும் முன்னாடியும் அழுது பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் அவரை மன்னிச்சு ஏத்துக்கிறாரு அப்படின்னு மாதிரியோ. டெல்லி வந்துட்டோம் இல்லையா, இங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல பாட்டெல்லாம் பாடுறான்டா, அவனை போய் நம்ம சந்திக்கலாமான்னு சொல்ல இவங்களோட பயணம் அங்க போகுது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு பிரசன்ட்ல அந்த இறந்து போன குழந்தைங்களோட அம்மா அப்பாவை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இருக்காங்க இல்லையா, பசங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றத ஏத்துக்க முடியல, பசங்க வீட்டுலதான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல டீச்சிங் வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க கூட இருக்கவங்க எல்லாருமே இவங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும். அதே சமயத்துல இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அதனோட பசங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ஒரு நபரை கூப்பிடுறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னால முடிஞ்சதை நான் பண்றேன் சார்னு அங்க இருந்து கிளம்ப அப்படியே கற்பனா நாயகன் அந்த காரை கண்டுபிடிச்சா இல்லையா, கார்ல ஒரு பயங்கரமான சம்பவத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாரு, அதாவது கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தியும் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கத்தியில ஒருத்தரோட பேர் எழுதியிருக்கு, அதாவது சூரன் வாலா அப்படின்னு ஒரு பேர் எழுதியிருக்கு. இந்த பேர் யாருடையதா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடி அலைய ஆரம்பிக்க அப்பதான் ஒரு கடையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஒரு நபருடைய தான் இந்த கத்தி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்க போய் கேட்கும்போது சார் சூரன் வாலா அப்படின்றவரோட ஃபேமிலி தான் இந்த கடையை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க சார், அவங்களோட பையனான பல்லு சூரன் வாலா அப்படின்னு மாதிரி ஒருத்தர் இருக்கா, எம்மா காதங்க சார், ஆம்பளைங்களை ஒருத்தரை கூட விட்டு வைக்க மாட்டான் சார், அவனுக்கு இதே தான் சார் பொழப்பு, அவன் எங்க இருக்கா ஏது இருக்கா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு
எனக்கு தெரியாது சார்னு சொல்ல அப்படியே கட் பண்ண பிளாஷ்பேக்ல ஸோ 2 நண்பர்களும் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க நபரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க இல்லையா. அங்க அந்த நபரை பார்த்ததோ பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க 5 ஸ்டார் ஹோட்டல் நினைச்சதோ பெரிய ஹோட்டல். அங்க இவரோட நண்பர் பாடகர் அப்படின்னா எந்த ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு வந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா ஆண் பெண் அப்படின்ற 2 வேஷங்களையும் போட்டுக்கிட்டு அந்த நபர் அங்க ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ இவங்க பார்க்க இவ செம்ம இதுவா இருக்கானடா யாராவ அப்படின்ற மாதிரி இங்க இருக்க பாபு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல இந்த ஷோ முடிய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியோ அங்க ஒருத்தர் இந்த பாட்டு எல்லாத்தையும் பாடினார் இல்லையா, அவர் மேல பயங்கர ஈர்ப்புல இருக்காரு அப்படின்றதையும் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க. ஷோ எல்லாம் முடிஞ்சதோ டே என்னடா நீ பயங்கரமான ஆளு ஒரு பெரிய சிங்கர் ஆயிருப்ப அப்படின்ற மாதிரி பில்டப்போட நான் கூட்டு வந்தா இங்க தாசி வேலை கணக்கா பாத்துக்கிட்டு இருக்கேடா அப்படின்ற மாதிரி இவரை கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னோட கலையை யாருமே மதிக்கலடா. இந்த இடத்துக்கு முதல்ல நான் பாட்டு பாடணும்னு வந்தேன், அதுக்கப்புறமா லேடி வாய்ஸ்ல பாட முடியுமான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாள்ல லேடி கட்ட போட்டு பாட முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ அது எனக்கு ஒரு மாதிரி பழக்கம் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க. இவங்க 2 பேருமே அவரோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. வண்டியில் ஏறி பயணப்படலான்னு போகும்போது இந்த பாட்டு பாடும்போது ஒரு நபர் வந்து டிஸ்டர்ப் பண்ணா இல்லையா, அவர் மறுபடியும் இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் இவரை அடையணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. இவனுங்க புடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. சென்சிட்டிவான கேஸை கவர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கூட இருக்க எல்லா சீனியர்ஸ் கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. இன்னொரு பக்கம் நாயகனோட அப்பா இருக்காரு, அவங்க எல்லாருக்கும் அதாவது கூட இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. இந்த விஷயங்கள் சுத்தமா பிடிக்காததால நான் உங்களோட இந்த சாப்பாட்டு விஷயத்திலே அடைஞ்சு போயிட்டேன்ப்பா, எனக்கு உங்களை தாண்டி வெளியே வந்தாகணும், இதனால எனக்கு நீங்க உதவி பண்ணல அப்படின்னாலும் உபத்திரத்தை பண்ணாம இருங்கப்பா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க. அப்படியே கட் பண்ண பிளாஷ்பேக்ல தன்னோட நண்பனோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அங்க போய் உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நண்பனோட பேர் பியாரே அப்படின்றது. ஸோ பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பியாரேவோ அங்க இருக்க ராஜுவோ ஒரே மாதிரி அதாவது ஒரே கிராமத்துல வளர்ந்தவங்க தான். ஸோ இதனால நம்ம சின்ன வயசுல எவ்வளவு ஜாலியா இருந்தோம்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ராஜுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவரோட ஆண்குறியில ஏதோ ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணிருக்காங்க போல. இந்த விஷயத்தை ஒரு சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்க, டே வாய மூடுறா, தப்பான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காதடா அப்படின்ற மாதிரி வாய் அடைக்கும் போது இந்த பாபு இருக்கா இல்லையா பயங்கரமா சிரிக்கிறாரு. எனக்கு அப்பவே டவுட்டா இருந்ததுடா, நீ எல்லாத்துக்கும் பயந்து நடிக்கிட்டே இருந்தல, அந்த பயத்துக்கு இதுதான காரணம் அப்படின்ற மாதிரி சிரிப்பா அடக்க முடியாம நின்னுகிட்டே இருக்கு. எங்க 3 பேருக்கு நடுவுல அப்படி இப்படின்னு கான்வர்சேஷன் போகுது. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பியாரே இருக்காரு அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தொழில் பண்ணி பொழைக்கிறதுக்கு நீ ஸ்ட்ரைட்டா விபச்சாரமே பண்ணலாமடா அப்படின்ற மாதிரி இவரோட ஜெண்டர் ரீதியா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு. உங்களுக்கு எல்லாம் இதை பத்தி என்னடா தெரியும், இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கவன் அந்த பப்ல பிரச்சனை பண்ண பத்தியா அந்த நாய் தாண்டா, அந்த நாயால தாண்டா எல்லாரும் எனக்கு கேவலமா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அந்த நாய் அவங்க அப்ப சொத்தை நிறைய வச்சிருக்கான். வெள்ளக்காரனுங்களை ஏமாத்தி நிறைய சொத்து வச்சிட்டானுங்க. அந்த திமிர்தா அவனுக்கு அப்படின்ற மாதிரி போதையில படுக்க ஆரம்பிக்க இவங்களுக்கு அவன் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாலியா, அது மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதனால யாராவ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அங்க போக ஆரம்பிக்க. அதே சமயத்துல இங்க பிரசன்ட்ல நாயகன் அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரியோ கார் முழுக்க நிறைய பிளட் சாம்பிள் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி சைட்ல தான் அந்த குழந்தைகளோட பிளட் இருந்தது அப்படின்ற மாதிரியோ இது மூலமா பின்னாடி தான் அந்த குழந்தைகள் இருந்திருக்காங்க. அண்ட் முன்னாடி இருந்து அந்த மர்ம நபர்கள் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியோ முன்னாடியும் பாத்தீங்கன்னா டாக்டர் நிறைய ரத்தங்களை கவனிச்சிருப்பாரு. இது மூலமா மர்ம நபர் இருக்காங்க இல்லையா அவங்களையும் இந்த குழந்தைகள் தாக்கி இருக்காங்க, நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ நான் இதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும் இல்லையா. சோ நீங்க அதை நோக்கி போகலாமேன்னு சொல்ல நாயகன் இந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கற்பனை ரிப்போர்ட்டர் இருக்காங்க இல்லையா, ஏதாவது நியூஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனுக்கு போய் நாயகனை தேடி பாக்குறாங்க. அங்க அவர் காணோம். இதனால கூட வேலை செய்யறவங்க கிட்ட இந்த கேஸை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்க முதல்ல அந்த நபர் மறுத்தார் அப்படின்ற மாதிரியும் அதுக்கப்புறமா தான் இங்க நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி மக்கள் கிட்ட ஏதாவது தடயம் தெரிஞ்சது அப்படின்னா கால் பண்ணுன்னு சொன்னோம். எக்கச்சக்கமான ஃபேக் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் என்னன்னா காருக்குள்ள அந்த சண்டை போட்டுக்கிட்டு போறத பார்த்தேன் அப்படின்ற மாதிரியும் இன்னொருத்தவங்க அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பொய்யான விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க சொன்னது ஏதாவது அட்ரஸ் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல இங்க இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க 2 பேரும் எங்க ஏதாவது வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவர் மூலமா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை பத்தி மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல காயம் அப்படின்ற மாதிரியோ அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரியோ அதுக்கப்புறம் ஒரு சண்டையா
ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதனாலதான் இந்த கேஸை நான் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அன்னைக்கு டியூட்டில இருந்து போலீஸ்காரங்களை விசாரிக்கும் போது, சார் அவனுக்கு காயத்தோட வந்தானுங்க, நாங்க வெளியூர்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும்போது சின்ன சண்டை ஆயிடுச்சு, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க சார், எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மனுஷன் இது பெருசா எடுத்துக்காம அவங்களோட டீடைல்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டார் அப்படின்ற மாதிரியும் இந்த விஷயத்த பெருமையா இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, என்னையா பண்ணி வச்சிருக்க நீ, அன்னைக்கே இதை பெருசா ரிப்போர்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா, உன்னால உன்னோட வேலையை ஒழுங்கா செய்யாததாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இன்னொரு விஷயமும் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஒரு குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த குழந்தை காரணமா போன அன்னைக்கு இங்க வந்திருப்பா இல்லையா, அப்ப கூட அந்த 2 பேர் இங்க தான் இருந்தானுங்க அப்படின்ற மாதிரியும். ஆக்சுவலா அந்த போலீஸ்காரர் அப்பதான் அவங்கள பேசி அனுப்பி வச்சாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் பக்கத்துல இருந்து அவங்களை விட்டுட்டோமே அப்படின்ற டென்ஷனோட கொடுத்த அட்ரஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே கரெக்டா அப்படின்ற மாதிரி வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சு விட, இன்னொரு பக்கத்துல அந்த பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவனை ஒருத்தன், அதாவது பியாரேவை ஒருத்தன் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான், பணக்காரனா இருக்கான், அவனை பியாரே வண்டியில ஏத்து அவனை போய் நேர்ல சந்திக்கலாண்டா அப்படின்ற மாதிரி கதவை தட்டிட்டு, டே இவனை நீ எவ்வளவு வேணா அனுபவிச்சுக்கூடா, நீ அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதுன்னு சொல்ல, இவர் இதை ஏத்துக்க தயாரா இல்ல. அவனை நீங்க 3 பேரும் சேர்ந்து வாங்க, உங்க 3 பேருக்கு 1000 கொடுக்கறேன்டா அப்படின்ற மாதிரி அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க டென்ஷன் ஆகுறானுங்க. யார பார்த்து நீ என்னடா வார்த்தை கேட்டுட்ட அப்படின்ற மாதிரி 2 பேரும் போட்டு சம்மடி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பியாரே இதை கவனிக்கிறார். இவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களால பெரிய பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு இதை உணர்ந்துகிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டார் அப்படின்ற மாதிரியோ இவனுங்க அவரை போட்டு அடிச்சு கட்டி போட்டுட்டானுங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பொருட்களும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண, வீட்டுக்குள்ள இவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு ஒண்ணுமே இல்லாட்டி இவன் அடிச்சதே வேஸ்டா போச்சடா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் பாபு இருக்கா இல்லையா, இதுக்கு மேல நமக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி அங்க செவுத்துல மாட்டி இருக்க 2 கத்தியை பாக்குறாரு. பயங்கரமா புடிச்சு போயிடுது. இதனால அங்கிருந்து எடுத்துக்கிட்டு வெளியே போக, இது மூலமா தான் அந்த பாலுச்சூரன் பாலா அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த கத்தியை காமிச்சு தேடிக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா, அந்த நபர் தான் இவனுங்க இப்ப கட்டி போட்டிருக்கானுங்க அப்படின்றது நமக்கு தெரியப்படுத்திட்டு அந்த நபர் ஏதோ ஒன்று பண்றானுங்க. என்ன ஏது அப்படின்றத காட்டாம வெளியே வரும்போது இவங்களோட அதை பியாரே ஓடி போயிட்டான். அவனை இவனுக்காக நம்ம வந்தா நம்மளை விட்டுட்டு ஓடிட்டானடா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து நடந்து போக்கிட்டே இருக்கும்போது அந்த ராஜு இருக்கா இல்லையா, காரை பாக்குறாரு. நீ இது நாள் வரைக்கும் பந்தாவா வாழணும் அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லையா, இந்த காரை விட்டு போறோம்டா, இந்த கார் கரெக்டா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிரீன் கலர் காரை திருடிட்டு போறானுங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. குழந்தைகளை நான் சண்டை போட்டுக்கிட்டு போறதை பார்த்து, அதுவும் கார்ல பார்த்த அப்படின்ற மாதிரி ஒருத்தர் போன் பண்ணிருப்பா இல்லையா போலீஸ் கிட்ட, அவங்க அவரோட டீடைல்ஸை வாங்கிட்டு அவரை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும். இந்த மனுஷன் மழையில வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது கார்ல அந்த குழந்தைகள் பயங்கரமா கத்திக்கிட்டு என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரியும் அண்ட் கை முழுக்க ரத்த கரைகளோட இருந்ததை நான் பார்த்தேன். என்ன பருதுன்னு தெரியாம அந்த குழந்தைகளை துரத்திக்கிட்டு கதவை திறந்து விடுங்கடா, அண்ட் குழந்தைய காப்பாத்துங்கடா அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டே இருந்தா. ஆனா அவனுங்க என்னை இடிச்சு போட்டுட்டு போய்கிட்டே இருந்தாருங்கம்மா. அண்ட் காருக்குள்ள இருந்தவனுங்களை நான் பார்க்க கிடையாதுமா, நான் வீட்டுக்கு வந்த உடனே என் கூட இருக்கவங்களை போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்ற மாதிரி புஷ் பண்ண, ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே இதை பெருசா எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க இது எல்லாத்தையும் நோட் பண்ணி இவங்களோட பத்திரிகையில போட்டு விட்டுட்டாங்க. பெரிய இஷ்யூ ஆயிடுது. அதே சமயத்துல இங்க அந்த நபர்களோட அட்ரஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த அட்ரஸ் போகும்போது பியாரேவோட அட்ரஸ் தான் அப்படின்றது இங்க தெரிய ஆரம்பிக்குது. அவரோட ஓனரை கேட்கும்போது, சார் இந்த 2 பேருமே இங்க கிடையவே கிடையாது சார், பியாரே அப்படின்ற ஒரு நபருக்கு நான் வாடகை விட்டேன் சார், பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு பார்ல அவன் வெயிட்டரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, மத்தபடி எனக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல இவங்க நியர்பைல இருக்க பார் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த கத்தியோட ஓனரான பாலுவை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவரோட நண்பர் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. நண்பர் அப்படின்னா சாதாரண நண்பர் கிடையாது, 2 பேருமே ஒரு இன சேர்க்கையாளர். இதனால அவரை பிடிச்சி அவனை உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லல அப்படின்னா அவனுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுண்டான்னு சொல்ல, சார் அவன் எங்க இருக்கா ஏத்து இருக்கா அப்படின்றதுல எனக்கு தெரியாது சார், நாங்க மாசத்துக்கு ஒரு முறை இல்ல 2 முறை மட்டுமே தான் அவரோட ஃபேவரட்டான ஒரு வீடு இருக்கு, அங்க சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்க மொத்த பேரும் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்க, அது மூலமா தான் அந்த 2 பேரும் கத்தியை தூக்கிட்டு போனானுங்களே ஒருத்தர் அடிச்சு போட்டுட்டு, அந்த இடம் தான் இந்த வீடு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. வீட்டுல எங்கிருந்தோ பயங்கரமான ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இவங்க என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நபரை சாகடிச்சு ஒரு பெட்டிக்குள்ள போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியோ அழுகி போன நிலையில அந்த சடலம் இருக்கு. இதை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருமே செம்ம ஷாக்கு. இவரோட நண்பர் இருக்கா இல்லையா, அவர் அழுதுகிட்டே தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரியோ கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. நம்ம இப்ப ஏற்பட்ட வேலையை பார்த்துட்டு வந்துட்டோம், உன்னோட நண்பரை நம்பி தானடா நம்ம போனோம், அவன் விட்டுட்டு போயிட்டான், 4 பேர் நமக்கே பேக் அச்சானா என்ன பண்றது, அவனுக்கு ஏதாவது பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இந்த மனுஷன், அதாவது பாபு இருக்கா இல்லையா, அங்க இருந்து எடுத்துட்டு வந்த கத்தியை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதே கத்தி எடுத்துக்கிட்டு அந்த நபரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போய் அவரை கட்டி போட்டு தூக்கிட்டு போக
போக்கிட்டே இருக்கும்போது பாரோட ஓனர் இதை கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ, நாங்க டெல்லி போலீஸா அவனை தூக்கிட்டு போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல ரீசெண்டா இறந்து போனவரோட போஸ்ட்மார்ட்டம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு குத்தப்பட்ட காயங்களோட இன்ச்சஸ் இருக்கு, அதே மாதிரிதான் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரியோ சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருக்க எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியோ கார்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் இந்த கத்தியில இருக்கு இல்லையா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணது ஒரே ஆளுதான் அப்படின்ற மாதிரி இவங்க கன்ஃபார்ம் பண்ண இன்னொரு பக்கத்துல அந்த நபரை தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ராஜு கிட்ட கத்தியை கொடுத்துட்டு அவனை நீ தாண்டா அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. டே அவனை மிரட்டி விட்டுலாமடா, அவன் யாருக்கிட்டே சொல்ல மாட்டான்டான்னு சொல்ல, டே எனக்கு அப்பவே தெரியும்டா அவனுக்கு அவன் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னாலியா அதனாலதான் நீ இப்படி இருக்கன்னு சொல்ல பயங்கர கோபமா அது பியாரையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ கத்தி எடுத்து பியாரையை போட்டு தள்ளணும் அப்படின்ற லெவலுக்கு போகும்போது பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இவங்க என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி போய் பார்க்க ஒரு காதலர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. காதலன் இருக்கான் இல்லையா நான் அவனுக்காக ஐஸ் வாங்கிட்டு வர அப்படின்ற மாதிரி பக்கத்துல கடைக்கு போகும்போது இவங்க அந்த பொண்ணு தூக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த பியாரைய கிட்ட போய் கத்தியை கொடுத்து நீ இப்ப இந்த பொண்ணை போட்டு தள்ளுறப்பா, உனக்காக அந்த பாலுவை நாங்க ஒண்ணு பண்ணோம் இல்லையா அதே மாதிரி நீ இப்ப இங்க பண்ணி ஆகணும், அவனை பண்ணலன்னு வையா உன போட்டு தள்ளிடும்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கு. இவரோட கைகள் நடுங்க ஆரம்பிக்குது. இதனால அங்க இருக்க ராஜு டே அவன் பண்ணலன்னா என்னடா நான் பண்ணவாடா அப்படின்ற மாதிரி கத்தியை புடுங்கி வெட்டலான்னு போகும்போது பட்டுன்னு அந்த காதலன் போலீஸோட அங்க வராரு அப்படின்ற மாதிரியோ இவங்க அப்படி தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பியாரே இருக்கா இல்லையா இவங்க பின்னாடி போகல. சார் அந்த பைத்தியக்காரனுக்கு எனக்கு கொலை பண்ணிடுவானுங்க சார், என்ன பிடிச்சி ஜெயில போடுங்க சார், நான் வெளியவே வர வேணா சார் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து அழுதுகிட்டே இருக்கு. இந்த சைன் அப்படியே கட் ஆகுது. பிரசன்ட்ல இறந்து போனவங்களோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அம்மா ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காங்க. இதனால எச்எம் கூட்டு நீங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்குலாம் வர வேண்டாம், உங்களோட உடம்ப நீங்க பாத்துக்கோங்க, ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட அதே சமயத்துல இவங்களோட கணவருக்கும் அந்த இறந்து போனவங்களோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வர ஆரம்பிக்குது. அதை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களா படிக்கும் போதும் இவங்களோட குழந்தைகள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் கண்ணுக்குள்ள ஓட ஆரம்பிக்க கதறி அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்றத காமிச்சு அதே சமயத்துல தான் இவங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த பியாரே அப்படின்ற ஒரு கேரக்டர் போலீஸோட கஸ்டடியில இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது சார் அவனுங்க என்ன வெளியில விட்டீங்க அப்படின்னா கொலை பண்ணிடுவானுங்க சார், நான் இங்கே இருந்துக்கிறேன் சார், எனக்கு எதுவுமே வேணாம் சார் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. இவங்க போட்டோ காமிக்கிறாங்க. யார் ராஜு யார் பாபு அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதை தாண்டி இந்த பாபு பத்தி எனக்கு எந்த விஷயமும் தெரியல சார், அவனுங்க என்னோட வீட்டுக்கு வந்தானுங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்சானுங்க, அது மூலமா தான் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கவன மிரட்டணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போனேன், ஆனா எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கவே இல்லை சார், நான் என்னையும் கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக பல வேலைகளை பண்ணானுங்க சார், என்ன வெளியில மட்டும் விட்டுறாதீங்க சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த பசங்களை நீங்க என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அதுல 2 பேர் அதாவது இந்த ராஜு இவர் கூட தான் வளர்ந்தார் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அதை பத்தி கேட்க ஆரம்பிக்க ராஜுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ அவங்க ஒரு பர்டிகுலர் ஊர்ல இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ்காரங்க அதை நோக்கி போக ஆரம்பிக்க அதே சமயத்துல இங்க இந்த பிளாஷ்பேக்ல போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கார்ல பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நாம ஏத்துக்கணும்டா ராஜு அப்படின்னு மாதிரி வேக வேகமா பாபு வண்டி ஒட்டு போக்கிட்டே இருக்க ஒரு கை பாத்தீங்கன்னா லிப்ட் கேக்குது. அந்த கை வேற யாரோட இதுவும் கிடையாது, ஸ்கூட்டர்ல வந்து இந்த குழந்தைகள் இங்க இறங்குனாங்க அப்படின்ற மாதிரியோ இங்க இருந்து லிப்ட் கேட்டு போகணும் அப்படின்றதுக்காக கையை நீட்டும் பொழுது இவனுங்களோட அதாவது இந்த கொடூரன்களோட கையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத நமக்கு லிட்டரலி இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. கார்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது பாபு நிறைய காயங்களோட இருக்க பொத்துன்னு விழுந்து போறான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. கண்ணை திறந்ததோ பாபுக்கு எதுக்காக இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான கோபம், இங்க கொண்டு வந்ததுக்கு நீ ஜெயிலே போய் உட்கார வச்சிருக்கலாம்டா, தேவையில்லாம இங்க கொண்டு வந்து பிரச்சனைகளை மாட்டி விட பாக்குறியாடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது டாக்டர் அங்க வராரு அப்படின்ற மாதிரியோ உங்களுக்கு எப்படி அடிபடுச்சுன்னு கேட்க ஒருத்தர் கார் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரியோ இன்னொருத்தர் சண்டைன்னு சொல்ல இந்த டாக்டர் சந்தேகம் அடைகிறாரு. சரி இருங்க உங்களுக்கு ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்க இந்த டைம்ல இவனுங்க இங்க இருந்து ஓடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அப்பதான் நாயகன் அந்த பசங்களோட அப்பாவோட ஹாஸ்பிட்டல் வந்தாரு அப்படின்னு மாதிரி இருக்கலையா அந்த சீன் கனெக்ட் ஆக ஆரம்பிக்குதான். இவனுங்களும் அங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் வந்து டேய் ஆக்சிடென்ட் கேஸ் நீங்க தானடா இங்க ரிப்போர்ட் எழுதாம எங்கடா ஓட பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க சார் நாங்களா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார், கேஸ் கோர்ட்டுன்னு அலைய முடியாது சார், இந்த விஷயத்தை இத்தோட விட முடியுமா சார்னு கேட்க இவர் யோசிக்கிறாரு. சரி உங்களோட பேரையும் அட்ரஸையும் கொடுத்துட்டு போங்கடான்னு சொல்லு. அப்பதான் அந்த பியாரையோட பேரையும் அவனோட அட்ரஸையும் கொடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம இதுக்கு மேல இங்க இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும்டா, அவனை பண்ணி உன்னோட அக்காவோட வீட்டுக்கு நீ போ, நான் ஜிம்மியை தேடி போறேன்டா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்பரை கொடுத்துட்டு என் கையில ஒரு கம்பல் இருக்கு அதை கொடுக்கும் போதோ இது அந்த பசங்களுக்கு தானேயான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்லடா நீ வச்சுக்கோ எதுவாகாது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா ராஜு அவங்களோட அக்காவை போய் சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரியும் அக்கா பொண்ணு அந்த அக்காவோட கணவர் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே பல பிரச்சனைகள் போய்
போய்கிட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு நைட்டு முழுக்க இவங்களோட அக்கா கூட அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, அதாவது கணவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இவன் பார்த்துக்கிட்டு வெளியில படுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு கட் பண்ணா இங்க நாயகன் அந்த ராஜுவோட அக்காவோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க கிட்ட போய் விசாரிக்கும் போது அவன் நேத்து வரைக்கும் இங்க தான் சார் இருந்தா, திடீர்னு எங்களோட வண்டியை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டுல இருக்க அந்த அம்மாக்கும் அந்த குழந்தைக்கும் நிறைய காயங்கள். இதை பார்த்ததும் இந்த காயம் எப்படி ஆச்சுமான்னு கேட்க அந்த குழந்தையும் என்னோட மாமா இங்க இருந்து போறப்ப என் கூட சண்டை போட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரியும் அவங்களோட அம்மா இந்த மாதிரி நான் வெளியில போகும்போது கீழே விழுந்துட்டு சார் அப்படின்ற மாதிரி பொய்யான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. இவர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த ராஜுவோட போட்டோ கிடைக்குமான்னு சொல்லி போட்டோஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு கூட இருக்க அந்த பாபு எங்கேயாவது பாத்துருக்கீங்களான்னு கேட்க இவங்க யாருமே அவரை பார்க்க கிடையாது. இதனால அங்க இருந்து கிளம்பு, அதாவது வண்டியை தூக்கிட்டு இங்க இருந்து போயிருக்கான். அது வழியா ஒரு 3 ரோடு பிரியுது அப்படின்ற மாதிரியும் 3 ரோட்டையும் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாயகன் கிளம்ப இதுக்கு நடுவில் அந்த அம்மாவை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க கணவர் இருக்கா இல்லையா, அவரை மிரட்டிட்டு இதுக்கு மேல கைய வச்ச அப்படின்னா அவனை கையகால உடைச்சிடுவேண்டா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ண பிளாஷ்பேக். ஸோ ராஜு இங்க வந்துட்டார் அப்படின்னு மாதிரியும் அவரோட அக்கா பொண்ணோட நேரங்களை செலவிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் நியூஸ் பேப்பர் மூலமா இவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பாபுக்கு போன் அடிக்க அந்த மனுஷனும் நானும் இது எல்லாத்தையும் பார்த்தேன்டா, தேவையில்லாம எனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்காத, நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணிடான்னு வச்சுட்டு போக பிரசன்ட்ல நாயகன் அந்த 3 ரோட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு காமிச்சு அப்படியே பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ராஜு இதுக்கு அடுத்த நாள் காலையில நான் பாம்பே போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதால இவங்களோட அக்கா பொண்ணு இருக்காங்க இல்லையா, இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க. இவர் ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சினிமால வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால நானும் உன் கூடவே வந்துடுவேன் மாமா, எனக்கு ஹீரோயின் ஆகணும் அப்படின்றது பெரிய பெரிய கனவு அப்படின்ற மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஏற ஆரம்பிக்குது. உனக்கு நடிகை ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசையா இருக்கா, உன் அம்மா மாதிரியா நீயும் இங்க தாண்டி கடந்து சாக போற, உன் மூஞ்சிக்கு நடிகை ஆகணும்னு தான் ஒரு கேடா அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு வண்டியை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த வண்டியை ஒரு இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் தேடி பார்க்கும்போது அந்த மனுஷன் அங்க கிடையாது. ஸோ வண்டியை போட்டுட்டு வேற எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் ஹீரோவோட சீனியர் ஆபீசரை கூப்பிட்டு இந்த கேஸை நீங்க என்னதாயா பண்ணிக்கிட்டு ஹோம் மினிஸ்டர் லெவல்ல இருந்து எனக்கு பயங்கரமான பிரஷர் போய்கிட்டே இருக்கு, நான் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவரோட ஃபைல் எல்லாத்தையும் பார்த்தேன், சமையல் செய்யறவங்களுக்கு தேவையில்லாத பெரிய கேஸை கொடுத்து அப்படின்னா அவங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், இதனால இந்த கேஸை உடனடியாக அந்த சோஹான் கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி இவர் ஆர்டரே போட்டு விட இதனால இந்த கேஸ் நாயகனோட கையை விட்டு போக ஆரம்பிக்குது. அவரோட சட்டம் முழுக்க அழுக்கா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேஸ்ல மும்முரமா இவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. சிம்பிளா ஒரு ஆபீசர் வந்து அதாவது இந்த கேஸ் எடுத்தா இல்லையா அந்த ஆபீசர் வந்து உங்களுடைய ஃபைல் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கீங்க, சம்டைம்ஸ் இதை தாண்டி நம்மளுக்கு டிப்ளமேட்டிக்கா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதை தான் நாம இதுக்கு மேல ஃபாலோ பண்றேன், கண்டிப்பா இந்த கேஸுக்கு நீங்க மட்டும் தான் எனக்கு அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த கேஸை பார்த்துக்கலாம், நாளைக்கு நீங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்துல ரிப்போர்ட்டர் இருக்காங்களா அவங்களுக்கு அந்த 2 கொலைகாரங்களை பத்தி வேற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாயகனோட வீட்டுக்கு போய் அங்க இருக்க அவங்களோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் போக ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸ்ல நாம இப்போ செகண்ட் ஃபீல்ட்ல மாறிட்டோம், உங்களுக்கு தேவையான செய்திகள் எல்லாமே என்கிட்ட இல்ல மேம், நீங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க இங்க வந்தது ரிப்போர்ட்டரா கிடையாது, இவரோட காதலியா, இதனால எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அது கொடுத்துட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே 2 பேர் இங்க வேற ஒரு குழந்தைய கொலை பண்ணிருக்கானுங்க, அதாவது மும்பைல ஒரு கொலையை பண்ணிருக்கானுங்க அப்படின்றத இவங்க டாக்குமெண்டா இவர்கிட்ட கொடுக்க இந்த மனுஷன் இது பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அதே சமயத்துலதான் ஒரு போலீஸ்காரர் வந்து சார் மும்பைலயும் அவனுங்க அதே பேட்டர்ன்ல ஒரு கொலையை பண்ணிருக்கானுங்க சார், நம்ம உடனடியா போய் ஆகணும், மும்பைல இருக்கவங்க உங்ககிட்ட தான் பேசுவேன்னு சொல்றாங்கன்னு சொல்ல அங்க நடந்துகிட்டு இருக்க கொலையை பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக இங்க யார்கிட்டயுமே சொல்லாம இவங்க மும்பை கிளம்புறாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் கிட்ட போக ஆரம்பிக்குது. குமார் அப்படின்றது அவனுடைய பேர், அவனோட ஸ்கூல்ல இருக்க டீச்சர் ஒழுங்குமுறை தான் அவங்களோட பையனை கூட்டு போயிடுங்க, அவன் இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பையன் கூட சண்டையை போட்டிருக்கான். சண்டையை போட்டு அவனோட வாய்க்குள்ள கூழாங்கல்ல வச்சு அடிச்சுட்டான், இன்னொருத்தனை தலையிலேயே அடிச்சிருக்கான். இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேல வார்னிங் கொடுக்க முடியாது, நீங்க இங்க இருந்து கூட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா அவனை கூட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அம்மா அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கம்மா, உங்களுக்காக பிடிக்குமே நான் தேன் கொண்டு வந்திருக்க மாதிரி சொல்ல அந்த சமயத்துலதான் இவனால அடி வாங்குற ஒரு பையன் அங்க வரா அப்படின்ற மாதிரியும் இவங்க இதை கவனிக்கிறாங்க. இந்த தேனை நீ எடுத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுக்க அந்த பையன் வாங்க மறுக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா இவன் ஸ்டாஃப் ரூம்ல இருந்து இதை திருடிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்க தேனை புடுங்கி அந்த குமார் கையிலே கொடுத்துட்டு சிலரோட விஷயங்களை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுப்பா, அதே மாதிரிதான் பாம்போட விஷமம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக ஆரம்பிக்க இவனுக்கு செம்ம கோபமாயிடுது. தன்னை மாட்டி விட்டான் இல்லையா, அவன் பாத்ரூம் போய்கிட்டே இருக்கும்போது அங்க தேனி கூடு இருக்கு, அதை கல் எடுத்து அடிச்சுட்டு கதவை சாத்திக்கிட்டு வெளியே நின்றுகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியும் உள்ள அந்த குழந்தை பயங்கரமான கடியால தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றதையும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல நாயகன் அந்த மும்பை இடத்துக்கு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தைய
கொலை பண்ணிட்டு ஓடி வந்தானுங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட் எல்லாம் இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அது கூடவே இந்த ஏரியாலே அவங்க சின்ன சின்ன கிரைம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க டெல்லி போலீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததால எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தோம் சார், இவனுக்கு தான் இதை பண்ணிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிட்டோம்னு சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணி பாபு கிட்ட போக ஆரம்பிக்குது. தன்னோட நண்பரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஜுவனல்ல இவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் இப்போ இவரோட நண்பன் தெரிஞ்சு இவன் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கான், அங்க பயங்கர ஃபேமஸா இருக்கிறது பிரான் ஃப்ரை அப்படின்ற மாதிரி இருக்கும். மச்சான் அவனோட பிரான் ஃப்ரைக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசி சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவரோட நண்பருக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் அதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பரவாயில்லையாப்பா, கல்யாணம் வரைக்கும் போயிட்டு நான் ஒரு கிஃப்ட் கூட கொண்டு வராம விட்டேனடா, நான் கண்டிப்பா உனக்கு கிஃப்டோட தாண்டா வருவேன், என் மச்சானுக்கு நான் கொடுக்காத கிஃப்டாடா அப்படின்ற மாதிரி டாக்ஸில போய்கிட்டே இருக்கும்போது 2 பேர் டாக்ஸியை நிறுத்தி டாக்ஸிக்குள்ள ஏறுறாங்க அப்படின்ற மாதிரியும் பிரசன்ட்ல அந்த 2 பேருமே நாயகனை சந்திச்சு அன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னில இருந்து என்னோட மனைவி இன்னி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல சார், அன்னைக்கு பண்ணிட்டு போன விஷயம் அவ்வளவு, அவன் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பெரிய சைக்கோ சார்னு சொல்ல அன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல போக ஆரம்பிக்குது. அவங்களோட கணவர் இருக்காலே அவர் ஒட்டு துணி இல்லாம ரோட்ல கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு ஆனா அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் திருட்டிட்டு அந்த அம்மா கிட்ட போக ஆரம்பிக்கிறா, உன்னோட துணியும் கட்டடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடூரமான வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் இவங்க ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நாய்க்குட்டியை பாக்குறா, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இவங்களை போட்டுட்டு அது அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரியோ அன்னைக்கு நாள் அதாவது அவன் முகத்தை என்னால மறக்கவே முடியாது சார், எரிஞ்சு போன அவனோட கை எரா நாத்தடிக்கிற அவனோட உடம்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் அவங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா அந்த கல்யாண வேலைகள் நடந்துகிட்டு இருக்க ஜிம்மி கிட்ட போக ஆரம்பிக்குது. ஜப்பான்ல இருந்து ஒரு கோட்டை வர வச்சிருக்கேன்டா, என்னோட கல்யாணத்துக்காகவே நான் ஸ்பெஷலா ரெடி பண்ணது அப்படின்ற மாதிரி இங்க பாபு கிட்ட காட்டி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு போன் கால் வருது. இவர் யாருன்னு எடுத்து பேசலான்னு போகும்போது ராஜு தான் அந்த டைம்ல கால் பண்றாரு அப்படின்ற மாதிரியோ நியூஸ் பேப்பர்ல நம்மளை பத்தி போட்டாங்க, என்னையா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கடி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நான் செட் பண்ணிட்டு கால் பண்ணடா அப்படின்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இங்க இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க கட் பண்ண ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி இந்த குமார் அப்படின்ற ஒரு சின்ன பையனை காமிச்சாங்க இல்லையா, அப்ப வேற யாரும் கிடையாது, இங்க நிக்கிறாரே பாபு அவர் தான். சின்ன வயசுல அந்த பையனை தேடி கடிக்க வச்சு சாகடிச்சார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இதனால ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் வெளியே வந்தார் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து அம்மாவை பார்க்கணும் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை கை குழந்தையோட இருக்காங்க. இதை பார்த்ததும் இவன் அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அம்மாக்கு இவன் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்றது நல்லாவே தெரியும், இதனால இவனை சாகடிக்கலாமா இல்ல அப்படி பேசி அனுப்பிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அம்மா சாப்பாடுல விஷெல்லாம் போட்டு சாவடிச்சிடாதேன்னு அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசிக்கிட்டே உள்ள வந்து நம்ம இனிமேல் நம்மளோட வாழ்க்கையை ஒன்னாதாம வாழ போறோம், நீங்க நான் அப்புறம் இந்த குழந்தையோட அப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமான்னு சொல்ல இவங்களுக்கு பக்குன்னு இருக்கு. கையில இருக்க காசு நகை அப்படின்ற எல்லாத்தையும் கொடுத்து தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிடுப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு, இந்த வாழ்க்கையை நான் கெடுத்துக்க விரும்பல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுப்பான்னு கெஞ்சிக்கிட்டே இருக்க. நல்லா புரியுதுமா, உங்களுக்கு என் மேல பாசமே இல்லைல்ல, உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கா இல்லையாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க மௌனமா இருக்க கத்த ஆரம்பிக்கிறான். பட்டுன்னு குழந்தை அழுவுது. இவங்க குழந்தைய சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி போக இவ பாலை சுடு பண்றேன்னு கிச்சனுக்கு போக ஆரம்பிக்கிறான். அம்மா மேட்ச் பாக்ஸ் எங்கம்மா இருக்கு, இந்த வீடு முழுக்க நான் தேடி பார்த்துட்டேன், எங்கம்மா இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்தோட வெளியே வந்துகிட்டே இருக்கு. இங்க ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குது போல, அது என்ன ஏது அப்படின்றத இப்போதைக்கு நமக்கு ரிவீல் பண்ணாம அப்படியே கட் பண்ண நாயகனுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அந்த க்ளூவை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ குமாரோட அம்மா கிட்ட அவன் மேட்ச் பாக்ஸ் தேடி கத்திக்கிட்டே இருந்தா இல்லையா, அப்போ அவங்களோட வீடு முழுக்க அவன் கொளுத்திட்டு போயிட்டா அப்படின்ன மாதிரியோ அன்னைக்கு இவங்களோட கணவர் இவங்களோட குழந்தை துடி துடிக்க அந்த நெருப்புல இறந்து போயிட்டாங்க அப்படின்ன மாதிரியோ இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் உயிர் போயிடுச்சு, கொஞ்சம் உயிரை வச்சுதான் இப்ப காப்பாத்திங்க உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ன மாதிரியோ அவ நம்ம நினைக்கிறத விட ஒரு பெரிய பெரிய சாத்தான் சார், அவெல்லாம் வெளியில இருக்கவே கூடாது, அவனை பெற்றதுக்கு நான் தினம் இந்த கொடுமைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ன மாதிரி சொல்ல இவர் அவங்கள பார்த்தது அவங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அம்மா அவங்க கடைசியா அதாவது உங்களோட பையன் கடைசியா எங்க போயிட்டுமா வெளியே வந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிருக்கா இல்லையா, அந்த விஷயம் தெளிவாக ஆரம்பிக்குது. அங்க போய் பார்க்கும்போது தான் இந்த நபரோட உண்மையான போட்டோ இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அது மூலமா இங்க ஏதாவது கான்டாக்ட் கிடைச்சு இங்க யாராவது அவனுக்கு நண்பர்கள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துக்கிட்டே இருக்க ஜிம்மி கூட தான் இவர் இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை லீடா எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல பாபுவோட காதல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நியூஸ் பேப்பர் மூலமா இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அவரோட பேர் பாபு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தெரியாது, குமார் அப்படின்ற ஒரிஜினல் பேர் மட்டும் தான் தெரியும். இதனால கண்டிப்பா இவனா இருக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்களோட ஃப்ரெண்ட் கன்வின்ஸ் பண்ணி நம்ம உடனடியா போலீஸ்க்கு இந்த தகவலை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக போன் எடுத்ததோ இவங்க பயத்துல கட் பண்ணி வச்சுட்டு அது கண்டிப்பா அவனா இருக்காது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க இன்னொரு பக்கத்துல நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. இந்த கேஸ் என்னோட கைகள்ல இல்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா, இதனால இவருக்கு மேல் இடத்துல இருந்து நிறைய நெருக்க
பக்கங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ன மாதிரியோ இவர் இதுக்கு மேல கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா சஸ்பெண்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்ன மாதிரியோ இவருக்கு போன் மூலமா சொல்லிக்கிட்டே இருக்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அதே சமயத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க போன் பண்ணி போலீஸ்க்கு தகவல் கொடுத்ததோ இவங்க வேகமா அங்க போக அதே சமயத்துல அந்த பொண்ணு கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ டியூட்டிக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டு வீட்டு கதவை தட்டி பாபு உள்ள என்டர் ஆகிறார் அப்படின்ற மாதிரியோ பயந்து போறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்மள என்ன பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த சைடு நாயகன் இந்த இடத்துக்கு வராரு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா செக் பண்ண அந்த லேடி இங்க இல்ல. ஸோ அவங்களோட ரூம்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வேகமா அங்க வந்துகிட்டே இருக்கும்போது இங்க இந்த மனுஷன் அவங்கள பார்த்ததும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்க ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்காங்க இல்லையா, இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கிட்ட போக நியூஸ் பேப்பரை பாக்குறாரு. இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே போயுமா என்ன தப்பா ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவரோட வாய் வளர ஆரம்பிக்க இவங்க எதுவுமே பேசல. இது எல்லாமே கரெக்டா தானே நான் நம்புறேன், எனக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்கு நான் அப்புறமா வரவா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது இந்த மனுஷன் விடுறதா தெரியல. இதனால அவர் மேல பால் எல்லாத்தையும் ஊத்திட்டு தப்பிச்சு ஓடலான்னு ட்ரை பண்ண பயங்கர கோபமா இவங்களை அந்த இடத்துல கொடூரமான முறையில சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ நாயகன் போய் பார்க்கும்போது அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த நபர் தப்பிச்சு ஓடி போயிட்டார். அண்ட் பாபு விட்டுட்டு போன கோட் மட்டும் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல டெய்லரோட பேர் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு போகும்போது தான் ஜிம்மிய பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் நைட்ல இருக்கும் போதே பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு போய் இதுக்கு பின்னாடி நீ அவனுங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சார் 5 வருஷம் கழிச்சு அவன் வந்தா சார், என் நண்பர் ஆச்சர் கூப்பிட்டு தங்க வச்சா அவன் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டா சார் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே போறப்போ என்னோட கல்யாண கோட்டையும் என் ஹனிமூன் டிக்கெட்டும் எடுத்துட்டு போயிட்டா சார்னு சொல்ல இவருக்கு சந்தேகமா இருக்கு. அந்த டிக்கெட் நீ எங்கடா எடுத்தேன்னு கேட்க ஆக்ரா போறதுக்காக நான் எடுத்தேன்னு சொல்ல. ஸோ இப்போ அந்த பாபு ஆக்ரா போறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி இவரோட சீனியர் கிட்ட சொல்லும் போது அவனை இந்த கேஸை உன்னை ஹேண்டில் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னா நீ அவனை தேடி எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்கியா, இந்த நேரத்துல அதாவது எண்ணி உனக்கு 4 மணி நேரம் டைம் தர, இதுக்குள்ள நீ பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு டெல்லிக்கு வரல அப்படின்னா உன்னை கண்டிப்பா நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்டான்னு போனை கட் பண்ண இவர் யோசிக்க அதே சமயத்துல ஆக்ரா ட்ரெயினை ஏறிக்கிட்டு இருக்க பாபு அப்படின்னு மாதிரியோ அவரை போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரோட மொத்த முடியும் சரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல அந்த ராஜு இருக்கா இல்லையா, அவர் ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத வீட்டுக்குள்ள கம்பியோட உள்ள போகிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ண இங்க நாயகன் டெல்லிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பிளைட்ல ஏறி உட்காரும் போது அந்த மனுஷன் நம்ம இப்ப ஆக்ராக்கு போல அப்படின்னா கண்டிப்பா அவனுங்களை பிடிக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மனசை மாத்திக்கிட்டு ஆக்ரா கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி கட் பண்ண ஆக்ராக்கு போக ஆரம்பிக்குது. அங்க ராஜு ஒரு கடையில டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இவங்களை பத்தின விஷயங்கள் தான் போய்கிட்டே இருக்கு. இதனால பயந்து நடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ட்ரெயின்ல இருந்து இறங்கி இந்த பாபு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எவ்வளவு நாட்கள் ஆச்சுடா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடா அப்படின்ற மாதிரி 2 பேரும் அங்க நின்று பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் இதை கவனிக்கிறார். கொலகாரப்பாவீங்களா இங்கதான் இருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி துரத்தி பிடிக்கலான்னு போகும்போது இவனுங்க வண்டி எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிடுறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வேகமா ஓடி வந்து இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு நாயகன் உள்ள வராரு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட விசாரிக்கும் போதுதான் அவனுங்க இங்க வண்டி எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. சோ கண்டிப்பா இங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஒரு வெயிட்டெல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடங்கள்லயும் போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு அண்ட் எல்லா இடங்கள்லயும் போலீஸ் ரோந்து போய்கிட்டு இந்த இடத்துல ஒரு 2 கொலைகாரனுங்க வந்திருக்கானுங்க. அவனுங்களை பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்களுக்கு தகவல் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரோந்து பணியில முழு நேரமா ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இங்க ஒரு ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள ராஜு போறா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அது இந்த இடத்துல இருக்க ஒரு வீட்டை தான். ஸோ அந்த வீட்டு முழுக்க பிடிச்சிடுறானுங்க. வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு 2 நாள்ல நாங்க இங்க இருந்து போயிடுவோம். ஸோ பிரச்சனை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உயிருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லா பொருட்களையும் தேடி பார்த்திருப்பாங்க. அங்க ஒரு சின்ன கன் இருக்கு அப்படின்ற மாதிரியோ அந்த கன் இருக்கே தவிர அதுல புல்லட் இல்ல, என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. எங்க கிட்ட கன் இருக்கே தவிர புல்லட் இல்ல, புல்லட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு இரும்பு பற்றையில போய் கேட்கும் போது அந்த மனுஷன் யோசிக்கிறாரு, இல்லப்பா வயல்வெளியில நிறைய காடைகள் தொல்லையா இருக்கு, அதுக்காக தான் நாங்க இதை கேட்டோம்னு சொல்ல உள்ள கூட்டு போய் சில புல்லட் எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஒரு 3 புல்லட் செஞ்சு தர அப்படின்ற மாதிரி சம்மதம் சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வர முடியுமா அனுப்பி வைக்கும் போது இந்த 2 பேரோட முகமும் அங்க இருக்க வயசானவருக்கு ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. நியூஸ் பேப்பரை பாக்குறாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ்காரங்களுக்கு தகவல் சொல்ல இங்க நாயகன் தப்பான முறையில வந்திருக்காரு அப்படின்றத ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால ஹீரோ கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. இவரை சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கேஸை இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு சோகான், அவர் இங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் அதாவது அந்த ஆக்ரா போலீஸ் எல்லாம் காத்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த 2 கொலைகாரங்களும் கண்ணை காட்டி புல்லட் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த புல்லட் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள வரப்போறானுங்க அப்படின்றதோ புரிய ஆரம்பிக்குது. இவங்க இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க நபர் இங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது நாயகன் பொறுமையை இழக்க ஆரம்பிக்கிறார். சார் எல்லா தப்பையுமே நானே எடுத்துக்கிறேன் சார், இப்ப அவனுங்களை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அவனுங்களை பிடிக்கவே முடியாது சார், நீங்க சொன்னா கேளுங்க சார், வாங்க சார் இங்க இருந்து போகலாம். ஒவ்வொரு ஊர்லயும் எத்தனை கொலைகளை அவனுக்கு பண்ணிருக்காருங்க தெரியுமா, ஒவ்வொரு ஊர்லயும் அத்தனை பெருங்களை பார்க்கும்போது அவனுக்கு அடுத்தது என்ன பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டு
போய்கிட்டே இருக்கு. இதனால நம்ம விட வேணாம் சார், வாங்க சார் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணி அவங்கள கொண்டு போய்கிட்டே இருக்கு. இவனுங்க 2 பேரும் அந்த புல்லட் எல்லாமே செய்ய ஒரு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. இதனால தாஜ்மஹால் முன்னாடி உட்காந்து, அதாவது அமைதியான சூழல் முன்னாடி உட்காந்து எல்லாரையும் தாண்டி நம்ம இங்க மௌனமா உட்காந்துக்கிட்டு இருக்கோம்ல, இது நல்லா இருக்குல்லடா பாபு, நீ மட்டும் என்னோட வாழ்க்கைக்குள்ள வரலன்னு வையா, அழுதுகிட்டு ஏதோ ஒரு மூலையில நான் கடந்திருப்பேன், நல்ல வேலையா நீ வந்ததால வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்ற மாதிரி கத்து கொடுத்துருக்கடா, நீ எனக்கு நண்பனா கிடைச்சது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது, பரவாயில்லையாப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஆம்பளையா மாறிக்கிட்டு இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இதை கவனிக்கிறாங்க. இவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. வண்டி எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஊருக்குள்ள வரும்போது எல்லா கடைகளும் பூட்டி இருக்கு. என்னடா அவ்வளவு சீக்கிரமா கடைகள் எல்லாத்தையும் பூட்டி இருக்கானுங்க, சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போதுதான் போலீஸ்காரங்க இவங்களை சரௌண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ, இவங்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பல வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க வண்டி எடுத்துக்கிட்டு தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாயகன் பின்னாடி ஜீப் வச்சு துரத்திக்கிட்டே இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள பூந்துடுறாங்க. ட்ரெயின்ல ஏறி உட்காந்துடுறாங்க. ஹீரோ ஓடி போய் முதல்ல அந்த ட்ரெயின் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியோ ஒவ்வொரு பெட்டிகளையா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல அந்த ராஜுவை பிடிச்சிட்டாரு. கழுத்துல இறுக்கி பிடிச்சிட்டு, பாபு நீ சரண்டர் ஆகல அப்படின்னா அவனை இந்த இடத்துல இவன் ஏதாவது பண்ணிடுவேண்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் ஓடி போய் ஒரு குழந்தையோட கழுத்துல கத்திய வச்சுட்டு அவனை விடலன்னு வையா, இந்த குழந்தைய போட்டு தள்ளிடுவேண்டா அப்படின்ற மாதிரி எதிரில் 2 பேரும் மிரட்டலான தோரணையில பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அந்த புடிச்சு வச்சிருக்க ராஜு இருக்கானே, அவன் பயந்து போயிடுறா. சார் எல்லா தப்புமே அவன் தான் சார் பண்ணா, நான் யாரையும் கொலை பண்ண கிடையாது சார்னு சொல்ல இவன் உடனே கூட இருந்த உன்னை ஆம்பளன்னு நினைச்சா இப்படி காட்டி கொடுத்துறியாடா அப்படின்ற மாதிரி அங்க தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணும்போது அங்க இருக்க ஒரு சில நபர்களால இவர் பிடிக்கப்பட்டு நாயகன் கிட்ட கொடுக்க தனக்குள்ள இருக்க மொத்த கோபத்தையும் அவனை அடிக்கிறது மூலமா வெளிப்படுத்துறாரு அப்படின்னு நமக்கு காமிச்சிட்டு அது கூடவே இறந்து போன தன்னோட 2 குழந்தைகளோட சாம்பல் எடுத்துட்டு போய் அந்த ஃபேமிலி கரைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த குழந்தைகளுக்காக நிறைய லெட்டர் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு லெட்டரையும் படிச்சுக்கிட்டு அவங்க கண்ணீரோடு நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நாள் அப்போ என்ன நடந்தது அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸ்கூட்டர்ல கூட்டு வந்து அந்த நபர் இவங்களை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு போனார் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம லேட்டா போறோம் அப்படின்னா அதாவது ஆயிடுமாடா, நான் பாட முடியாம போயிடுமாடா, நம்ம இப்ப என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணு பண்ணலாமா, இங்க இருந்து ஓடி போயிடலாம், ஓடி போனோம் அப்படின்னா 10 நிமிஷம் தானே சொல்ல இவங்க பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, நம்ம நனைஞ்சு போயிட்டா என்னடா பண்றதுன்னு சொல்லி அந்த வழியா ஒரு கார் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி லிப்ட் கேட்க கார் லிப்ட் கொடுக்காம போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியோ. இதனால இவங்க என்ன பண்ணலான்னு இருக்கும்போது உங்களோட தம்பி பயங்கரமா சிரிக்கிறான், நான் சொல்றது கேளுக்கா, இங்கிருந்து ஓடி போறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அக்காவை சம்மதம் வாங்கிட்டு 2 பேரும் 3 கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3, 2 and 1 அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது அந்த நிறுத்தாம போன கார் மறுபடியும் ரிவர்ஸ்ல வருது அப்படின்ற மாதிரியோ. குழந்தைகளா எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இவங்க ரேடியோ ஸ்டேஷன்றாங்க. ஓ அப்படியா, நாங்களும் அந்த சைடு தான் போறோம், நீங்க வாங்க வந்து ஏறிக்கோங்கன்னு சொல்ல அக்கா முதல்ல தயங்குறாங்க. தம்பியோ அக்கா உனக்கு தான் லேட் ஆகுது, நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க கார்ல ஏறி உட்காந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் பாபுவோட மொத்த பார்வையும் அந்த பொண்ணு மேல இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்போது காரை திரும்பி பார்க்க இவங்களுக்கு உள்ள இருந்து திறக்கக்கூடிய அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, அது 2 சைடுமே இல்ல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால ஒரு மாதிரி சங்கூச்சமா அமைதியா இருக்கும்போது பக்கத்துல இருக்க அந்த பையன் மூலமா இவங்களோட அப்பா ஒரு மிலிட்டரி ஆபீசர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பட்டன்னு ராஜுவும் கேட்டியடான்னு கேட்க பாபு இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல. கேட்டேன்டா, என்ன இருக்கட்டும் லிப்ட் தானே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணோட காதுல இருக்க கம்பலை பாக்குற, இந்த கம்பல் ரொம்ப அழகா இருக்கு, எங்க வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு, நீங்க இங்கே நிறுத்திக்கோங்கண்ணா, நாங்க இறங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் வண்டியை நிறுத்துறதா தெரியல. கூட இருக்க ராஜு யோ அவங்க தான் இறங்கிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, தப்பு பண்ணாதியா இறக்கி விடியான்னு கத்திக்கிட்டே இருக்க. பாபு செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு, நான் பாதியில இறக்கி விட்டு யாரையுமே போக மாட்டேன்டா, அவ்வளவு மழை பெய்யுது, அவங்க வெளியே போய் என்னடா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி அவங்களை கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கும் போது 2 பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எங்களை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி கத்தவும் செஞ்சுக்கிட்டே இருக்க இவனுங்க அசர்றதா தெரியல. இதனால லிட்டரலி இந்த 2 பேருமே அவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வண்டி நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அதுலயும் அந்த பையன் இருக்கான் இல்லையா, ராஜுவை போட்டு பயங்கரமா குத்தி விட அவரோட முகத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. டே சின்ன பையன் அடி வாங்கிட்டு இருக்க, அந்த வால் எடுத்து ஒரு போடு போடுடான்னு சொல்ல அவனோட கைகள், அதாவது அந்த சின்ன பையனோட கைகள்ல அந்த வால் கிழிக்குது அப்படின்னு மாதிரி ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஆனா தெரியாம பண்ணிட்டோம்னா ஆனா விட்டுடுங்கடான்னு மறுபடியும் கெஞ்சிக்கிட்டே இருக்க. இதுக்கு நடுவுல தான் ஒரு சைக்கிள்காரர் இவங்களை கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரி அவர் உதவணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவரை அடிச்சு போட்டுட்டு இவனுக்கு வண்டியில கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மறுபடியும் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது சின்ன பசங்க தானே நம்ம ஈஸியா ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சவங்களுக்கு போக போக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. நிறைய காயங்கள் இவங்களுக்கும் விழுந்ததால
பயங்கர கோபத்தோட இந்த காட்டுக்குள்ள கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த பையன் இறங்கி இவங்க 2 பேரையும் அடிச்சுட்டு தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அக்காவை எவ்வளவு முறை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆனா முடிவுல அவங்களோட கைகள்ல ஒரு பெரிய வாள் இருக்கு. அதனால பயங்கரமான முறையில இந்த குழந்தை தாக்கப்படுறான் அப்படின்ற மாதிரியும் அக்காவை ஒரு பக்கம் பாபு எடுத்துட்டு போக இன்னொரு பக்கம் ராஜு அந்த பையனை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போய் தூக்கி போட்டு வரலான்னு போகும்போது அந்த சமயத்துலதான் அந்த குழந்தைக்கு உயிர் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர கோபத்தோட ராஜு அந்த வாள் எடுத்து அந்த பையனை கொடூரமான முறையில வெட்டி சாகடிக்க, அதே சமயத்துல பாபு அந்த 16 வயசு குழந்தைய கற்பழிக்கிறான் அப்படின்ற மாதிரியோ இந்த சைடு ராஜு வரும்போது அடுத்து உன்னோட டந்தனா நீ போடான்னு சொல்ல இவர் தயங்குறாரு. என்னடா உன்னால பண்ண முடியாது தானே, அதனால தானடா போக மாட்டேன் கதை ஊத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுங்க 2 பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. அந்த சமயம்னு பார்த்து அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, என்னோட தம்பியை எங்கடா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கட்டை எடுத்து இவனுங்க 2 பேரையும் பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு இவங்களோட தம்பியை தேடி போக்கிட்டே இருக்கும்போது இறந்து போன நிலையில இருக்க தம்பியை பாக்குறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும்போது தலையிலே ஒரு அடி. இவங்களும் அந்த இடத்துல இறந்து போறாங்க. கட் பண்ண பிரசன்ட்ல இவங்க சின்ன பசங்க தானே கூட்டு போய் ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. ஆனா அவங்க அப்படி விட கிடையாது சார், இவனுங்களை அடிச்சு ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு காயப்படுத்திருக்காங்க. இதனால மட்டுமே தான் இந்த கேஸ நம்மளால பிடிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகனை ஏற்கனவே சஸ்பெண்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க இல்லையா. ஆனா இந்த மனுஷன் இந்த கேஸையே மொத்தமா முடிச்சு கொண்டு வந்திருக்காரு. இதனால இவருக்கு நிறைய மரியாதை கிடைக்குது அப்படின்ற மாதிரியோ எந்த சீனியர் ஆபீசர் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்புறாரோ அதே சீனியர் ஆபீசர் இவரை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. இவருக்கு ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்குது. தன்னோட வாழ்க்கையும் இங்க வேலையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற மாதிரியோ அப்பா கிட்ட போய் இத்தனை நாட்களா கடுகடுன்னு பேசிக்கிட்டு இருந்தவர் அப்பா கூட நேரத்தை செலவிட ஆரம்பிக்கிறார் அப்படின்றத காமிச்சு கட் பண்ண ஜட்மெண்ட் டேக்கு போக ஆரம்பிக்குது. மொத்த இந்தியாவுமே இந்த 2 பேருக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இவனுக்கு மேல கொலை வெறியில இருக்காங்க. அண்ட் போலீஸ்காரங்க முழு பாதுகாப்போட இவங்களை ஆஜர்படுத்தும் போது அங்க இருக்க ஜட்ஜும் இங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இவன மாதிரி ஆளுங்களா உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அது நாட்டுக்கே ஒரு பெரிய பெரிய கேடு. இதனால இவனுங்களுக்கு மரண தண்டனை அதாவது தூக்கு தண்டனை அளிக்கிற அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கும் போது அங்க இருக்க எல்லாரும் கைத்தட்டி அதை கொண்டாடுறாங்க. அண்ட் தன்னோட குழந்தைங்களை இழந்துட்டு தவிக்கிற அந்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்களும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியோ இருந்தாலும் இறந்து போதவங்க திரும்பி கிடைக்க முடியாது அப்படின்ற துக்கத்துல இருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு ரிப்போர்ட்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. டெல்லியில முன்னாடியில நிறைய விலங்குகள் அதாவது இந்த சிங்கம் புலி மான் அப்படின்ற எல்லா மிருகங்களும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரியோ இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு பதிலாக தான் இங்க மனித மிருகங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு பெரிய ஆர்டிகளை எழுதும் போது இவங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிக்குது. இங்க நாயகன் படிப்படியா இன்ஸ்பெக்டர் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரியும் இவங்களோட வாழ்க்கை ஒரு மாதிரி செட்டில்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியும் நமக்கு காமிச்சிட்டு இங்கதான் ஒரு சூப்பரான விஷயத்த காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 குழந்தைகளும் லிப்ட் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த சீனுக்கு முன்னாடி இந்த 2 குழந்தைகளும் நம்ம இங்கிருந்து ஓடி போனோம் அப்படின்னா 10 நிமிஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்ப போக ஆரம்பிக்குது. இந்த வழியா வந்த கார் இருக்கு இல்லையா, அப்பன்னு பார்த்து அதாவது இப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கார் இந்த பக்கமா திரும்பாம ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்கும்போது இவங்க லிப்ட் கிடைக்க எந்த வண்டியுமே வரல அப்படின்றதுக்காக இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரேடியோ ஸ்டேஷன் போய் பாட ஆரம்பிக்க இவங்களோட அப்பா அம்மா இதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி நடந்திருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சு படத்தோட முடிவில் இது ஒரு உண்மை கதை. இந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே லிட்டரலி 2 குழந்தைகள் உண்மையா அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த சீரீஸோ என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.